எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு பெண் ஜாதகம். இந்த பெண் ஜாதகத்தினுடைய திருமண வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டது, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவர் 8/12/1986 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் 12:10 இரவு AM பிறந்துள்ளார். இவர் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம். இவர் பெண் ஜாதகம். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய லக்கணம் சிம்ம லக்கணமாகும். 2ஆம் இடத்தில் கேது, 3இல் சுக்கிரன், 4இல் சூரியன், சனி, புதன், 7இல் குரு, சந்திரன், செவ்வாய், 8இல் ராகு. இவர் பிறக்கும் பொழுது ராகு திசையில் பிறந்துள்ளார். 7 வருடம் ராகு திசையாகும். அதுக்கு பிறகு வந்தது 16 வருடம் குரு திசையாகும். இவருக்கு குரு திசை 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 8க்கு 12இல் மறைந்து 7இல் தான் அமர்ந்திருக்கிறார். 23 வயது வரைக்கும் இவருக்கு குரு திசை சந்திரனுடைய சேர்ந்து 12ஆம் அதிபதி விரையாதிபதியோடு சேர்ந்து வளர்பிறை சந்திரனாகி சந்திரனுக்கு கேந்திரத்தில் தான் இருக்கிறார். குரு, சந்திரன், செவ்வாய் இது மூவரும் தங்களுக்குள் கேந்திரமாக இருப்பது மிக சிறப்பு. அதனால் குரு திசை முழுக்க இவருக்கு அருமையாக இருந்தது. இவர் 12ஆம் வகுப்பு வரை படித்தார். 12ஆம் வகுப்பு வரை படித்து அந்த 23 வயது வரைக்கும் இவருக்கு சிறப்பாக இருந்து மேற்படிப்பு படிக்க முடியவில்லை. ஏனென்றால் 4ஆம் இடம் அதிகமான பாவத்துவம், சூரியன் சனி சேர்க்கை செவ்வாய் வீட்டில் சேர்க்கிறது. புதனும் கல்விக்காரகனாகிய புதனும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் 12ஆம் வகுப்புக்கு மேல் இவரால் படிக்கவில்லை. அதற்கு பிறகு 23 வயதுக்கும் பிறகு வந்தது சனி திசை. சிம்ம லக்னத்திற்கு வரக்கூடாத சனி திசை. 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றிருந்தால் அவர் ஓரளவுக்கு 19 ஆண்டு காலங்கள் சுபத்துவமாக இருந்தால் நன்மையான பலனை கொடுத்து அதுக்கு பிறகு சில ஆதிபத்திய ரீதியில் கஷ்டங்கள், காரகத்துவ ரீதியில் கஷ்டங்களை கொடுத்திருப்பார். இவர் சூரியன் சனியோடு சேர்ந்து கடுமையான பாவத்துவ அமைப்பில் 6ஆம் இடத்தோடு, அதாவது 4இல் அமர்ந்து 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருப்பதால் 6ஆம் இடத்து பலனை அதிகமாக செயல்படுத்துகிறார். இவர் சனி திசை ஆரம்பித்த உடனே திருமண வாழ்க்கையை கொடுத்தது. சனி திசை சனி புத்தி 2011ஆம் ஆண்டில் இவருக்கு திருமண வாழ்க்கையை கொடுத்து ஒரு 45 நாட்களுக்குள்ளே அந்த முதல் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டு பிரிவினை ஏற்பட்டு டைவர்ஸ் ஆகி பிரிந்து வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு 2 ஆண்டு காலம் கழித்து ஒரு 2வது திருமணத்தை ஏற்பாடு செய்தார்கள். அந்த திருமணமும் ஒரு 2-3 வருடம் கூட நிலைக்கவில்லை. அதன் பிறகு அந்த சனி திசை அதனுடைய ஆதிபத்திய ரீதியில் கடுமையான பாவத்துவ அமைப்பில் 2வது திருமண வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு விட்டது. அதில் ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும் பிறந்தது. அந்த ஆண் குழந்தையும் இவரோடு இல்லாத சூழ்நிலையை உருவாகிவிட்டது. சனி திசை கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை பார்க்கலாம். அதேபோல் குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்தில் கேது, 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. குடும்பஸ்தானாதிபதி அதிகமாக பாதிக்கப்படும் பொழுது குடும்பம் ஒருவருக்கு சரியாக அமையாது. அமையாமலே அமைந்தாலும் இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். அதேபோல் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, இது கடுமையான பாவத்துவ அமைப்பாகும். குரு நல்ல அமைப்பில் இருந்தால் 5ஆம் இடம் புத்திரபாகிய அமைப்பு நல்ல அமைப்பில் இருப்பதால் அவருக்கு அந்த குழந்தை பாக்கியம் மட்டும் ஒன்று கிடைத்தது. திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டு சனி திசை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இவருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு திருமண வாழ்க்கை சரியில்லாமல் இப்போது இவருக்கு 39 வயது 6 மாதம் 19 நாட்கள் ஆகிறது. இப்போது நடப்பது சனி திசை ராகு புத்தி முடிந்து இப்போ சனி திசை குரு புத்தி 2028 வரைக்கும் இன்னொரு 2.5 ஆண்டு காலம் இன்னும் சனி திசை இவருக்கு நடந்து கொண்டு இருக்கும். சனி திசையில் குரு புத்தி. இதுபோல் குடும்ப ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டு தசாபுத்தி தான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த 2ஆம் இடம் புதனுக்கு அதிக சுபத்துவம் கிடைத்திருந்தால் இது திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் உள்ளாகி சரியாகி இருக்கும். ஆனால் சனி திசை கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருந்து 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பதால் திருமண வாழ்க்கை இதுபோல் பாதிக்கப்பட்டு மன வாழ்க்கை சரியில்லாமல் அமைகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் இதனை திருமணம் 29 வயது 31 வயதில் திருமணம் செய்தோம் என்றால் ஓரளவுக்கு இதனுடைய பாதிப்பில் இருந்து தடுக்கலாம். நாம் வேறொரு திருமண விஷயத்தை பற்றி வேறொரு பதிவில் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.